அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. வண்ணங்கள் 7ன்றாங்க. சரி, இந்த வண்ணங்கள் 7 இயற்கை படைத்தது மிக தூய்மையாக தானே படைச்சிருக்கு. ஆமாம். ஆனால் தூய்மைன்னு நாம் பேசும்போது வெண்மையை மட்டும் தூய்மைன்னு சொல்கிறோம். இது மனிதனுடைய மனநிலையா? இதில் வேற்றுமை இருக்காயா? கோடி வேற்றுமை இருக்குதுப்பா மனுஷனுடைய மனசில். 1 2 இருக்குது. ஐயா 1 2பா, 1 2 இல்லை, கோடி வேற்றுமை இருக்குது. அதுக்கு தான் நம்ம ஆளு ரொம்ப அழகாக சொன்னோம். அழகான பொண்டாட்டி வீட்டில் இருந்தாங்களும் குரங்கு மாதிரி கூத்தேற பார்த்துன்னுக்கிறான் சொன்னாங்க. கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கும், குரங்கு மாதிரி ஒரு. அதெல்லாம் வேணா, நம்மளுக்கு என்னத்துக்கு வீண் பம்பெல்லாம் வச்சுட்டு போவாத நீ அப்படின்னு சொன்னான். அப்போது இவனுடைய மனநிலை எதை தாண்டி போகுது? இவன் எதையெல்லாம் பார்த்துட்டானோ அதையெல்லாம் அவனுக்கு பெருசாக தெரியல. எதையெல்லாம் இவன் பார்க்கலையோ அதெல்லாம் பெருசாக தெரியுது. அப்போது இந்த 7 நிறங்களை மனிதன் பயன்படுத்தினுக்கிறான். 6 நிறங்களை, மீதி ஒரு நிறத்தையும் பயன்படுத்துறதே இல்லை. அதை இங்கே தான் பயன்படுத்துகிறாங்க. வெள்ளை ஆடை கட்டினா தாங்க வரணுன்ட்டு இல்லையா? அப்போது இப்போ கடைக்கு போனீங்கன்னா வெள்ளை புடவை எடுத்து யாருன்னா போடுவான்னு ஜவுளிகளில் பார்ப்பான் நல்லா இருக்குதான்ட்டு போட மாட்டேன். கலர் புடவை தான் போடுவான். ஏன்? அது அவங்கள வசீகரம் பண்ணுது. கவர்ச்சி இருக்குது. கவர்ச்சியில் தான் காலம் போயின்னுக்குது. அதனால் இந்த நிறங்கள் எல்லாம் பூக்கள் தலையில் வைக்கிறது. வெள்ளைப்பூ வைக்கிறாங்களா? வைக்க மாட்டேன். ஏமா அது வாசனைக்கு வைக்கிறது. மீதி ரோஜா கிஜா எல்லாம் கலர் கலராக வச்சுப்பாங்க. அதெல்லாம் பூ வைக்கிறது கலர் கலராக இல்லாத கலர் கலராக அந்த பூக்கு ஏற்ற பனின்னு, அந்த பூக்கு ஏற்ற பதாவணி, பூக்கு ஏற்ற பவுடரு, பூக்கு ஏற்ற நெப்பு, இப்படி எல்லாம் மாற்றிக்கிறாங்க. ஆனால் இந்த வெண்மைன்றது இயற்கை, மீதி எல்லாம் செயற்கை. கடல் நீர் இருக்குதுல்ல, அது வெண்மையா? அதுக்கு நிறம் சொல்ல முடியல. என்ன அது? இப்போ தண்ணி வர்றது குழாயில், அது வெண்மையா? இல்லையா? அப்போ வெண்மைன்றது எது? என்னப்பா தண்ணி வெள்ளையா இல்லையாப்பா? ஆமாம், தண்ணி எங்கே வெள்ளையாகுது? அது கண்ணாடி மாதிரி இல்லை. அது 2வது அது எதில் சேர்த்தோம் அந்த நிறமாக மாறி. அது சேர்க்கும் போது வேறு கதை. அதை நீ நேரடியாக பார்க்கும்போது கண்ணாடி மாதிரி தான் இருக்குது. ஆமாம். அது எப்படி வெள்ளைன்னுவேன்? கடல் நீரை கையில் எடுத்தினா கண்ணாடி மாதிரி தான் இருக்குது. அது எப்படி வெள்ளைன்னுவேன்? ஆனால் நம்ம தண்ணி எல்லாம் வெள்ளைன்னு தான் சொல்லிக்கிறோம். ஆமாம் இல்லை? ஆமாம். பால் இருக்குது தெரியுமா? அது வெண்மையா? வெண்மையா? வெண்மைன்னு சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி நீ ஏன் சொல்லிக்கினா எத்த ஒன்றா சொல்ல? கருப்பை கூட வெண்மைன்னு விட்டுவேன். நீ நான் ஒத்துக்கணுமா? அதான் குழப்பமா இருக்கு. இந்த 7 நிறங்கள் கண்ணில் உண்டு. இந்த 7 நிறங்கள் இயற்கையான நிறங்கள் மனிதனுடைய கண்ணில் உண்டு. அந்த 7 நிறங்கள் வில் வளையம், வானவில்லு, அதில் வரும் 7 வளையம். இந்த 7 திரையை நீக்கினா தான் இறைவனை நீ அடைய முடியும். இந்த 7 நிறங்களையும் தாண்டினோம் நீ. அதனால் சொன்னான், மூலாதாரம், சூதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை, சகசிரமம். அந்த 7ஐயும் கடந்தால் தான் கடவுளை பார்க்க முடியும். அப்போது இந்த 7ன்றது மாறுபட்டுக்கினே இருக்கணும். அப்போ எதுவும் இல்லை என்று நின்னா தான் கடவுள் தெரியும். ஏதோ ஒன்று இருக்குதுன்னா கடவுள் இல்லை. ஏன்னா கடவுள் இருக்குதுன்னாவே நீ தனியாகிடுற, கடவுள் தனியாகிப்போகுது. புரியுதா? புரியுது.
அப்போ கடவுள் இல்லை, நான் இல்லை அப்படின்னும் போது அங்கே எதுவுமே இல்லை. அதான் கடவுள் வழிபாடு. புரிஞ்சுதா? இவ்வளோ சிக்கலுக்கு சாமி சும்மா இல்லை. இப்போ ஐயா சொன்ன தத்துவம் தான் வடலூர் வள்ளலாறு 7 திரை போட்டு அதை நீக்கிட்டு பார்த்தா தான் பேரொழி தெரியும் அப்படின்னு ஜோதி ஏற்றி காட்டினார். சிறப்பான விளக்கு. எல்லாம் தான் அப்படி தான் சொல்லிங்கிறேன். கேட்டுட்டு போய் அப்புறம் அந்த ரோட்டில் வண்ணார்பேட்டில் போய் சொல்கிறேன், அந்த ஆளுக்கு என்ன தெரிந்து கர்மா நான் தான் சொல்லி கொடுத்துங்கிறேன்றேன். ஐயா அப்படிலாம் சொன்னால் வீணாக போயிடுவேன். பெண்மா நீ மட்டும்தான் வீணா போகிற மாதிரியா, நான் ஆகாயத்துக்கு போக மாதிரின்னு சொல்லிங்கிற. எல்லாரும் வீணா மண்ணில் தான் போக போகிறோம் ஒரு நாளைக்கு. சொல்லு ஐயா, நீங்கள் ஒரு பதில் சொன்னீங்க. நம்ம பாடம் பண்ணும்போது குரு நம்மளை வழி நடத்துகிறாருன்னு. இது 100% கரெக்டுங்க ஐயா. இது கண்டிப்பாக நம்மளை உண்மையாக ஆழமாக நம்ம உள்ளுக்குள்ளே போய் நம்ம பாடம் பண்ணோம்னா ஐயா வழி நடத்துறது அது ஒரு அனுபவமாக நான் சொல்கிறேன் சாமி. இது உண்மை சாமி. இது எந்த ஒரு இதுலேயும் உள்ள இது பண்ணாமல் நம்மளை வழி நடத்துகிறாரு, கண்டிப்பாக வழி நடத்துகிறாரு. அது ஐயாவோட சொல்லுக்கு நான் தலை வணங்குறேன் சாமி. அப்புறம் சாமி இன்னொரு கேள்வி. நம்ம அபியாசிகளை இருக்கும்போது நம்மளுக்கு யமகண்டம், ராவுகாலம், சனி ஓர, குளிகை, சனி ஓர, ஞாயிறு ஓர, சுக்கிர ஓரெல்லாம் அவசரம் கிடையாது, மற்றவங்களுக்கு அவசரம். ஆனால் நம்ம அபியாசிகளே அது போல போனால் அதுக்கு என்ன விளக்கம் கிடையாது. அது எப்படிங்க? கரெக்டு தான், அந்த கேள்வி கரெக்டு தான். ராவுகாலம் இருக்குதா, யமகண்டம் இருக்குதா, குளிகை இருக்குதா, நல்ல நேரம் பார்க்கலாமா, இதெல்லாம் கரெக்டு. இதெல்லாம் யாருக்காக? மனுஷனுக்கு தான் பலமும் தெரியாது, இந்த இயற்கையோட பலமும் தெரியாது. எதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்தணுன்ற நாலேஜ் எல்லாருக்கும் கிடையாது. அந்த எல்லாருக்கும் கிடையாதுன்ற உண்மையை புரிஞ்சுதான் மகான்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, எதை செஞ்சாலும் ஒரு காலத்தோட பண்ணு, எதை ஒன்றா எப்போ ஒன்றா பண்ணலான்னு நீ நினைக்காத. மழை பெய்யும் போதே உப்பு வைக்க போயிடாதப்பா, அது முட்டாள்தனம். காற்றடிக்கும் போதே மாவு வைக்க போயிடாத, அதெல்லாம் பிரயோஜனமாக கிடையாது. அப்போ எதை எந்த காலத்தில் பண்ணணும், நாம் பண்ணக்கூடிய அந்த செயலுக்கு இயற்கையை எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு போட்டு கொடுத்தது தான் இந்த அட்டவணை. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, இது சராசரி மனுஷனுக்கு இந்த அட்டையை ஃபாலோ பண்ணலாம். அவங்க இதை எதிர் சொன்னாலும் இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அவங்க ஓகே. நம்ம அதை பார்க்கலாம்னா நமக்கு எதுவும் அந்த அட்டவணை தேவையில்லை. ஏன்னா இந்த காலம் நேரம் எல்லாத்தையும் கடந்து நாம் போயிட்டுருக்கோம். நமக்கு அது செயல்படாது, நாம் அதை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் அவங்களுக்காக தான். பாடம் பண்ணக்கூடிய யாருக்கும் நேரம் காலம் எதுவும் இல்லை. ஏன்னா அதை கடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த செயலை அங்கே நடக்காது. நீங்கள் தொடங்கக்கூடிய இதுதான் அப்படின்னு செயல்பட்டீங்கன்னா அந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும், அந்த நேரம் நல்ல நேரமாகவே இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. ஆனால் இது இயற்கையாக வரணும். நீங்கள் செஞ்சு விட்டு ஐயோ இந்த நேரம் பண்ண அன்றைய மாதிரி ராகுகாலம் ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்னு நீங்கள் தடுமாற்றிங்கன்னா ராகுகாலம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடும். அதுக்கு தான் சொல்கிறேன், முடிவு பண்ணிட்டீங்க நான் இதெல்லாம் இனிமேல் பார்க்கக்கூடாது, ஐயா சொன்ன சொல்லு தான் வேத வாக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த வாக்கே உங்களை வழி நடத்தும். இது சராசரி மனுஷனுக்கு தான், நமக்கு இல்லை. சரிங்களா? அவங்க பார்க்கட்டும், நாம் யாரும் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.
காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.